அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம வேர்ல்ட் ஆஃப் இம்மார்டல்ஸ் எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் அந்த பொண்ணை கொல்லணும்னு சொல்லிட்டு போய் அங்கே ஒரு சண்டை ஆகி அதுக்கப்புறமா அங்கேருந்து தப்பிச்சு போகிற வழியில் ஒரு கோயிலுக்குள்ளே விழுந்திருப்பான். விழுந்ததும் நல்லது தான், ஏன்னா அங்கே அவனுக்கு அந்த டிராகன் கிறிஸ்டல்ஸ் அப்படிங்கிறது கிடச்சிருக்கும். அந்த இடத்துல ஏதோ ஒரு டீமன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 உருவத்தை துரத்திட்டு வந்திருக்கும். அதை தான் இவன் பார்த்துருப்பான். கடைசியாக அங்கே தான் முடிஞ்சிருக்கும். இப்போது இவன் பார்க்கக்கூடிய அந்த ஒரு உருவம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கெலிட்டன் மாதிரி இருக்குது. அதான் இவன் யோசிக்கிறான், என்னடா அந்த ஒரு பீஸ்ட் ஏதோ ஸ்கெலிட்டனை துரத்திட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு யோசிக்கிறான். அந்த பீஸ்ட்டுமே சாதாரண பீஸ்ட் இல்லைங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா உல்ஃப் காடாம். அதே மாதிரி இந்த 3 ஸ்கெலிட்டன் ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க, அதுவும் சாதாரணது கிடையாது. அதை வந்து அன்டெட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து சாவே கிடையாது, கிட்டத்தட்ட இம்மார்டல் மாதிரி. ஸோ இவங்க 2 பேருக்குள்ளே எதுக்கு சண்டை அப்படிங்கிறது தெரியல. நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா தூரமாக நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போது அந்த இடத்துல ஒரு ஸ்கெலிட்டன் வந்து விழும்பொழுதே அது வந்து பார்த்துருச்சு, இவன் கையில் இருக்கக்கூடிய டிராகன் கிறிஸ்டல்ஸை பார்த்துருச்சு, அதோடைய எசன்ஸ் அப்படிங்கிறத இவன் எடுத்துக்கிட்டான் அப்படிங்கிறதையும் பார்த்துருச்சு. ஸோ நம்ம ஹீரோ என்ன யோசிக்கிறான்னா, இது ஏற்கனவே பீஸ்ட் கூட சண்டை போட்டுன்னு இருக்கு, கண்டிப்பாக நம்ம கிட்ட இது சண்டை போடாது அப்படின்னு யோசிக்கிறான். ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு பிளான் என்ன தெரியுமா, இந்த ஒரு பீஸ்ட்டை இவன் பக்கம் திருப்பி விட பாக்குது. ஸோ அது என்ன பண்ணுதுன்னா, ஒரு கல் எடுத்து அந்த பீஸ்ட்டை அடிச்சுட்டு அங்கேருந்து ஓடுதுப்பா. ஓடின உடனே அந்த பீஸ்ட் என்ன பண்ணுது, இந்த ஒரு ஸ்கெலிட்டனை துரத்திட்டு வருது. அப்படி துரத்திட்டு வரும்பொழுது நம்ம ஆள் கையில் டிராகன் கிறிஸ்டல் வச்சிருக்கான்ல, அதை பார்த்தோன்னா அந்த பீஸ்ட் என்ன பண்ணுதுன்னா அந்த ஸ்கெலிட்டனை அட்டாக் பண்ணுச்சு. பண்ணிட்டு நம்ம ஹீரோ பக்கம் திரும்பிடுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கும் அந்த பீஸ்ட்டுக்கும் பயங்கரமான சண்டை அப்படிங்கிறது வருது. இது ஒரு சாதாரண பீஸ்டாக இருந்தால் ஈஸியாக கொண்டுடலாம். இதுதான் வந்து உல்ஃப் காடாமே பயங்கர பவர்ஃபுல்லாகவே இருக்குது. இவன் என்ன பண்ணுறான், அந்த ஒரு கிறிஸ்டலை கத்தி மாதிரி பயன்படுத்தி சண்டை போட ஆரம்பிக்கிறான். அது மேலே ஏறி உட்காந்துன்னு குத்துன்னு குத்திக்கிட்டு இருக்கான். ஆனாலுமே அந்த பீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்குது. நம்ம ஹீரோவும் முடிஞ்ச வரைக்கும் சமாளிச்சுக்கிட்டே இருக்கான். இது எல்லாத்தையும் அந்த ஸ்கெலிட்டன் பார்த்துக்கிட்டே இருக்கு. அது என்ன யோசிக்குது, பரவாயில்லையே இவன் அந்த உல்ஃப் டீமன் கூட சண்டை போடுறானே, இதுதான் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட ஓட போகுதுன்னு நினச்சேன். ஆனால் எல்லா ஸ்கெலிட்டனுமே சேர்ந்து என்ன பண்ணுது, அந்த ஒரு உல்ஃப் டீமனை அட்டாக் பண்ணுது. அதாவது எப்படி அட்டாக் பண்ணுதுன்னா, இதுக்கு முன்னாடி பட்ட அடியில் ஒரு ஸ்கெலிட்டனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலை தனியாக, கை தனியாக, கால் தனியாக போய்கிட்டு இருக்கோம். ஸோ கை ஒரு பக்கத்துலேருந்து அட்டாக் பண்ணுது, கால் ஒரு பக்கத்தில் போய் கடிக்குது. இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து அட்டாக் பண்ணும்பொழுது அந்த ஒரு டீமன் அப்படிங்கிறது அந்த இடத்துல டிஃபீட் செய்யப்படுது. டிஃபீட் ஆனோடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஒரு டீமனுக்குள்ள கிறிஸ்டல் அப்படிங்கிறது இருக்குது. அந்த கிறிஸ்டல்ஸை எடுத்து இந்த 3மே வந்து என்ன பண்ணுது, ஷேர் பண்ணிக்குதுப்பா. அந்த கிறிஸ்டல்ஸோட எனர்ஜியில் தான் இது வாழுது போல தெரியுது. இப்போது நம்ம ஹீரோ என்ன யோசிக்கிறான்னா, இது 3மே பார்க்கறதுக்கு வேணால் சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் பயங்கரமாக இருக்குது. இப்போ நம்ம இதை பக்கச்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடலான்னு சொல்லிட்டு பயபுள்ள சைலண்ட்டாக நடந்து போகிறாப்புல. ஸோ அந்த டைமில் ஒரு ஸ்கெலிட்டன் வந்து திரும்பி பார்க்குது. பார்க்கும்பொழுது கரெக்டாக என்ன ஆகுதுன்னா, இவனுக்குள்ளே இருந்து 2 கிறிஸ்டல்ஸ் கீழே விழுது. இதுக்கு முன்னாடி அவன் எடுத்து வச்சான் பார்த்தீங்களா, அது கீழே விழுது. உடனே அது என்ன யோசிக்குதுன்னா, இவனை வச்சு நம்ம நிறைய கிறிஸ்டல்ஸ் அப்படிங்கிறத வந்து அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்குது. உடனே அந்த பாஸ் கிட்ட சொல்லுது. பாஸ் என்ன யோசிக்கிறாரு, இவன் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கான், நல்லாவே சண்டை போடுறான், நம்ம என்ன பண்ணலாம், இவன் பின்னாடியே போகலாம், போயிட்டு இவன் டீமன்ஸ் கிட்டலாம் சண்டை போடுவான்ல, அதுக்கப்புறமா நம்ம கிறிஸ்டல்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இதுங்க பிளான் பண்ணுது. ஸோ இப்போது நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காட்டுக்குள்ளே நடந்து போய்கிட்டே இருக்கான். அவனுக்கு பின்னாடி இந்த 3மே வந்து பார்த்தீங்கன்னா திருட்டுத்தனமாக போய்கிட்டே இருக்குது. அவனுக்குன்னு அது கூடவா தெரியாது, அவ்வளோ மக்கா அவன் கண்டுபிடிச்சினா இதுங்க பின்னாடி வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ அவன் வந்து ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்கிறான். இவங்க திரும்பி பார்க்குறாங்க, எங்கடா காணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டைமில் அவன் உள்ளே வரான். வந்து கேட்குறான், எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ தான் அது வந்து பார்த்தீங்கன்னா சைன் லாங்குவேஜே சொல்லுது, இந்த மாதிரி இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒரு பெரிய பீஸ்ட் இருக்குது, எங்களால் உள்ளே போக முடியல, அது வந்து எங்களை தாக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பறவை பார்த்துக்கிட்டே இருக்குது. சரிங்களா, இங்கே கட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம குரூப்பை காட்டுறாங்க. அதாவது நம்ம ஹீரோ பிடிக்கிறதுக்காக ஒரு அறிவாளி குரூப் வந்தது பார்த்தீங்களா, அவன் வந்து ஃபேக்காக ஃபுட் பிரிண்ட்ஸ் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணியிருக்கான்னு கூட தெரியாமல் அந்த பக்கமாக போய் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, டேய் அவன் நம்மளை சுத்தலில் விட்டான்டா, தேவையில்லாமல் டைமை வேஸ்ட் பண்ணிட்டோம்டா அப்படிங்கிறாங்க. அந்த டைமில் இவனுங்க சொல்கிறானுங்க, இதுக்கு மேலே உள்ளே போனால் ஆபத்து, நம்ம போக வேண்டாம் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா, ஆபத்தா, இந்த மாதிரி ஆபத்தான இடத்த மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு அவன் சூஸ் பண்ணி ஒளிஞ்சுப்பான், ஏன்னா அங்கே தான் யாரும் போய் தேட மாட்டாங்கன்றது அவனுக்கு தெரியும், கண்டிப்பாக அவன் இங்கே தான் இருப்பான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்கிறா. இந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பறவை இந்த இடத்துக்கு வருது. அதாவது இவனை வேவு பார்க்கறதுக்காக அனுப்பிச்சு விட்ட பறவை போல தெரியுது. ஸோ அவன் எங்கே இருக்கான் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இவங்களுக்கு கிடைச்சிச்சு. பாருங்கள் லொக்கேஷன் எப்படிலாம் கண்டுபிடிக்கிறாங்க. உடனே என்ன சொல்கிறான், அவன் பக்கத்தில் தான் இருக்கான், அவனை போய் பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த சைடில் நம்மளால் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தால அவன் என்ன சொல்கிறான்னா, உனக்கு அங்கே இருக்கக்கூடிய பீஸ்ட் அப்படிங்கிறது தொந்தரவு கொடுக்குதா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் திரும்பி நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான்னா, அவன்கிட்ட இருக்கக்கூடிய கிறிஸ்டல்ஸை எடுத்து கொடுக்குறான். அவன் சொல்கிறான், இது எனக்கு தேவையில்லை, சரியா, நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது ஒரு ஸ்கெலிட்டன் என்ன பண்ணுது, வேகமாக வந்து காதை கீழே வச்சு கேட்குது. அப்போ அது சொல்லுது, இந்த மாதிரி நிறைய பேர் நடந்து வராங்க, மனுஷங்க வராங்க அப்படின்னு சொல்லுது. இவனுக்கு தெரிஞ்சு போச்சு, ஓகே நம்ம ஆட்கள் தான் வராங்க, நம்மளை தேடி வராங்கன்னு தெரிஞ்ச உடனே அவன் சொல்கிறான், டேய் நீ அந்த டீமனை என் பக்கம் வேணும்னே திருப்பி விட்டல, ஒழுங்கு மரியாதை எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிறான்.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க இவங்கள தேடி அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. ஆனா வந்துமே யாரையுமே இவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. ஏன்னா இவங்களுக்கு தான் தெரிஞ்சு போச்சுல்ல அவங்க வராங்கன்னு சொல்லிட்டு, எல்லாமே ஒளிஞ்சுகிட்டு இருக்காய்ங்க. அந்த யங் மாஸ்டர் என்ன சொல்றான்னா, "இதுதான் லொகேஷன். எனக்கு நல்லாவே தெரியும். அவன் இங்க தான் ஒளிஞ்சுகிட்டு இருக்கான். ஒரு இடம் விடாம தேடுங்கடா" அப்படிங்கிறான். இப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த ஸ்கெலிட்டன் இருக்கு பார்த்தீங்களா, அதோடைய கை வந்து ஒரு இடத்துல வந்து விழுதுங்க. விழுந்த உடனே அங்க இருக்கவன் பயந்துறான். "ச்சை! என்னடா இது கையி" அப்படின்னு சொல்லிட்டு எட்டி உதைக்கிறான் பாருங்க. அது அந்த யங் மாஸ்டர் கீழ போய் விழுது. அதுக்கு அந்த யங் மாஸ்டர் திரும்ப திட்டுறான். "ஏன்டா நீ என்ன குருடனா? கண்ணு தெரியலையா உனக்கு?" அப்படிங்கிறான். அதுக்கு அவன் பதில் சொல்றான் பாருங்க. "ஐயா! என்ன மன்னிச்சிருங்க. ஆமாங்க நான் குருடன் தான். என்ன மன்னிச்சிருங்க" அப்படிங்கிறான். டேய்! இப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்த சுத்தி பயங்கரமான காத்து அப்படிங்கிறது அடிக்குது. அப்போ மேல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கெலிட்டன் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ இவன் ஜம்ப் பண்ணலான்னு பார்க்கும்போது, கீழ இருக்க கை அவனுடைய கால புடிச்சுக்குது. அதுக்குள்ள இருந்தும் ஒரு ஸ்கெலிட்டன் அப்படிங்கிறது வருது. ஸோ ஸ்கெலிட்டன்ஸ் அப்படிங்கிறது அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும்பொழுது, அந்த யங் மாஸ்டர பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு அங்க ஆட்கள் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாமே வராங்க. ஆனா அவங்கள வரவிடாம நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா தடுக்குறான். ஏன்னா இவங்க கதைய மொத்தமா முடிச்சு விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறமா 2 பேர் மட்டும் தான். அவங்க கதைய ஈஸியா முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பிளான் பண்றான். இன்னொரு பக்கத்துல அந்த ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கெலிட்டன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கா. இங்க அந்த யங் மாஸ்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லைட்டா அடிபட்டுடுது. ஸோ அவன் வந்து உட்காந்து ஹீல் பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இந்த கேப்ல அவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த மிச்சம் மீதி இருக்காங்களா, அவங்க எல்லார் கதையும் முடிக்கிறாங்க. இந்த ஸ்கெலிட்டன் எல்லாமே என்ன பண்ணுதுன்னா, அந்த ஒரு பொண்ண வந்து பார்த்தீங்கன்னா, அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ அந்த பொண்ணு என்னதான் 3 ஸ்கெலிட்டன் சேர்ந்து அட்டாக் பண்ணா கூட அசால்ட்டா சண்டை போடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா, அங்க இருக்கக்கூடிய ஒரு கத்திய எடுத்துட்டு போயிட்டு, அந்த ஒரு யங் மாஸ்டர் இருக்கான்ல, அவன வந்து அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றான். ஸோ இப்போ அந்த கூ ஃபேமிலியை சேர்ந்த யங் மாஸ்டர் இருக்கான்ல, அவன் என்ன சொல்றான்னா, "போன வாட்டி நான் உன்னை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன். ஆனா இந்த வாட்டி அந்த தப்பை நான் பண்ண மாட்டேன். என்னுடைய ஃபுல் பவரை உனக்கு காட்டுறேன் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்க்ரோலோடைய பவர் அப்படிங்கிறத யூஸ் பண்றான்ப்பா. இந்த முறை அவன் என்ன பண்றான்னா, அவன் கிட்ட இருக்கக்கூடிய மொத்த ஸ்க்ரோலோடைய பவருமே யூஸ் பண்றான். அது பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்தையுமே கவர் பண்ணுது. இவன் வந்து அந்த ஸ்கெலிட்டன்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கான், "இந்த பாரு அந்த ஸ்க்ரோல் வந்து அது மாறிக்கிட்டே இருக்கும் பவர். ரொம்ப ஜாக்கிரதையா இரு" அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, அதுல இருந்து ஐஸோடைய பவர் மாறி இவங்கள தாக்கிட்டே இருக்குப்பா. அது எங்கெல்லாம் வந்து விழுதோ அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா ஃப்ரீஸ் ஆயிடுது. இந்த மாதிரி அங்க இருக்கக்கூடிய ஸ்கெலிட்டன்ஸ் எல்லாமே ஒன்னொன்னா ஃப்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. அந்த டைம்ல ஒரு ஸ்கெலிட்டன் என்ன தெரியுமா பண்ணுது, இவனை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தூரத்துல இருந்து ஒரு கையை மட்டும் அமுச்சு விடுது. இவனை அந்த இடத்துல இருந்து தள்ளி விட்டுடுதுப்பா. இவனும் அப்படியே பார்க்கறான். ஏன்னா அது நினைச்சிருந்ததுன்னா அங்கேருந்து ஓடி இருக்க முடியும். ஆனா இவனை அது காப்பாத்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவன் அதோட நிக்கலங்க. அந்த ஸ்க்ரால்ல இருந்து ஒரு பீஸ்ட் அப்படிங்கிறத வெளியில கொண்டு வரான். அது பார்த்தீங்கன்னா, பயங்கர பெருசா ஒரு பூரான் வருதுங்க. அத பார்த்தாலே பயமா இருக்குது எனக்கு. ஏன்னா பூரான்னா எனக்கு கொஞ்சம் அலர்ஜி. அவன் என்ன சொல்றான், "ஒழுங்கா சரண்டர் ஆயிடு. உன்னாலலாம் எனக்கு ஈக்குவலா நின்னு சண்டை போட முடியாது. நீ எனக்கு ஈக்குவலே கிடையாதுடா" அப்படிங்கிறான். அந்த டைம்ல அவன் என்ன பண்றான், நம்ம ஹீரோடைய காலையுமே வந்து ஃப்ரீஸ் பண்றான். ஃப்ரீஸ் பண்ணி அவனை கொல்றதுக்கு அட்டாக் பண்ண போகும்போது, அந்த இடத்துல அந்த ஸ்கெலிட்டனோட இன்னொரு கை இருந்துச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ மறுபடியும் காப்பாத்துது. ஆனா இந்த முறை அந்த கை வந்து பார்த்தீங்கன்னா, பீஸா போயிடுச்சு. இப்போ நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர கோவங்க. "நீங்கலாம் மனுஷங்களே கிடையாதுடா. நீங்கலாம் வந்து சாக வேண்டிய ஆட்கள் தான். உங்கள நான் சும்மா விடமாட்டேன்" அப்படிங்கிறான். அந்த டைம்ல அவன சுத்தி ஒரு புறா இல்லங்க, 2, 3 இருக்கும் போல தெரியுது. அவன அப்படியே சுத்தி வருது. அதான் நம்ம ஹீரோ சொல்றான், "இவ்ளோ தூரம் ஆயிடுச்சு இல்லையா? இன்னைக்கு நீயா நானா பார்த்துடலாம். நம்ம பிரச்சனை இன்னையோட முடிச்சிடலாம்" அப்படிங்கிறான். ஸோ பிரச்சனை முடிஞ்சதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி அடுத்த எபிசோட்ல தான் பார்க்கணும். ஏன்னா இதோட எபிசோட் முடிஞ்சு போச்சு. ஸோ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.